நமஸ்காரம். ஜிஎம்எஸ் அகாடமி. நேற்று கிருத்தியான ஒரு பொண்ணு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கேன். அதாவது ஃபார்முலா 2 வருஷத்துக்குனா ஒரே ஒரு ஃபார்முலா PR² ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ். அந்த பிக்கு உள்ளது, அதாவது பிரின்சிபல் வேல்யூவை அந்த பிக்கு பதிலாக போடுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த ஆருக்கு பதிலாக போடுங்க. என் 2 வருஷம்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஆர் மட்டும் 2 மட்டும் போடணும். ஆர் 2 மட்டும் போடணும்னா என்ன செஞ்சிடணும்? உதாரணத்துக்கு 5% இருந்துச்சுன்னா 5/100 × 5/100. இப்போ நான் ஒரு கணக்கை எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னா பி வந்து 5000, என் வந்து 2 years, ஆர் வந்து 10%. இந்த சம்மை நம்ம செய்யணும். இப்போ யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாமா? சிதம்பரம் நீங்க வாங்கலாம், வந்து செய்யுங்க பார்ப்போம். கொஞ்சம் பெருசாவே எழுது. என்ன எழுதியிருக்காப்ல? PR² 5000, ஆருக்கு பதிலாக 10/100 எழுதியிருக்காப்ல. மறுபடியும் இன்னொரு 10/100 கட் பண்ண போறாப்ல. சூப்பர், வெரி குட். இவர் என்ன செஞ்சிருக்காப்ல? 5000 என்ன வந்துடும்? 5000, அதுக்கப்புறம் ஆருக்கு பதிலாக 10/100 எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா வித்தியாசம் என்ன வந்துடும்? 50. இந்த சம், இந்த இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கணக்கில் என்ன கொடுத்துருவான்? டிஃபரன்ஸ் கொடுத்துருவான், ஆர் கொடுத்துருவான், பி கேட்பான். இல்லைன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துருவான், பி கொடுப்பான், ஆர் கேட்பான். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி 3 வருஷத்துக்கு உள்ள சம்மை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.